இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஆப்கி அதாலத், ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மோட விருந்தினர் ரொம்பவே சிறந்த மனிதர். இவர் ஒரு டிப்ளமேட்டா உலகத்தில் எல்லா மூலையிலையும் வேலை செஞ்சிருக்காரு. எம்பி ஆனாரு, மந்திரி ஆனாரு. அவரோட கரியரில் 11 பிரைம் மினிஸ்டர்ஸ் கூட வேலை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் வெல்கம் யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி. அப்படியே கை தட்டிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நான் ஆப்கி அதாலத்ல கூப்பிட போற நம்மோட ஜட்ஜ், அவரும் ரொம்ப ஸ்பெஷலானவர். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா இருந்திருக்காரு. ரீசெண்டா ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. பிரயாஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா பல நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் ஆமோத் கண்ட். இன்றைய வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வழக்கு ஆரம்பிக்க நம்முடைய ஜட்ஜ் ஆமோத் கண்ட் கிட்ட நாம பெர்மிஷன் கேட்போம். நீதிமன்றத்தோட வழக்கு ஆரம்பிக்கலாம். ஹர்தீப் சிங் பூரி மேல உள்ள முதல் குற்றச்சாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹர்தீப் சிங் பூரியோட பொலிட்டிக்கல் கேரியர் அப்புறம் டிப்ளமேட்டிக் கேரியர் இது ரெண்டுத்தையும் ஒரு பார்வை பார்ப்போம். அரசியலோட ரைசிங் ஸ்டார் யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் பூரி டெல்லி யூனிவர்சிட்டியோட ஆர்டிகுலர் ஆரேட்டரா தான் முதல்ல தன்னுடைய அடையாளத்தை அவர் உருவாக்கிக்கிட்டாரு. ஹர்தீப் பூரி இந்து காலேஜோட பாப்புலர் லீடரா இருந்திருக்காரு. ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. ஒரு சிறந்த ஃபாரின் டிப்ளமேட்டா ஹர்தீப் பூரி தன்னுடைய 2வது அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாரு. 39 வருஷம் நீண்ட ஃபாரின் சர்வீஸ் கரியர்ல ஹர்தீப் சிங் பூரி லண்டன்ல டெபுட்டி ஹை கமிஷனரா இருந்திருக்காரு. பிரேசில்ல அம்பாசிடரா இருந்திருக்காரு. டோக்கியோ அண்ட் கொலம்போ மிஷன்ஸ்லயும் வேலை செஞ்சிருக்காரு. ஜாஃப்னாக்கு போய் பிரபாகரனை இந்தியா வந்து பேச வைக்க தயார்படுத்திய ஹர்தீப் சிங் அவருடைய தைரியத்தாலையும் நெகோசியேட்டிங் ஸ்கில்ஸ்னாலையும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாரு. ஹர்தீப் பூரியோட வைஃப் லக்ஷ்மி பூரியும் டிப்ளமேட்டா இருந்தவங்க தான். அதிகபட்ச இடங்கள்ல 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஹர்தீப் பூரி பல வருஷங்களுக்கு யுஎன்ல இந்தியாவோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருந்திருக்காரு. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு. மிக சிறப்பான டிப்ளமேட்டிக் கரியருக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிறதுக்கு பதிலா ஹர்தீப் பூரி அரசியல் களத்துல இறங்கினாரு. பிஜேபியில சேர்ந்தாரு. லோக்சபா எலெக்ஷன்ல நின்னாரு. அதோட ராஜ்யசபா மெம்பராகவும் ஆனாரு. ஹர்தீப் பூரியோட அனுபவத்தாலையும் அவருடைய பிரில்லியன்ஸ பத்தி தெரிஞ்சதுனாலையும் பிரதமர் மோடி அவரை தன்னோட கேபினெட்ல சேர்த்துக்கிட்டாரு. ரீசன்ட் டேஸா ஹர்தீப் பூரி கிட்ட 2 மினிஸ்ட்ரியோட கடமைகள் இருக்கு. ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அப்புறம் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். டிபேட்டர், டிப்ளமேட் மினிஸ்டர் ஹர்தீப் பூரி ஆப்கி அதாலத்துல தன்னோட வழக்க அவரே வாதாட போறாரு. வாங்க இன்னைக்கான வழக்க ஆரம்பிப்போம். ஹர்தீப் பூரி மேல நாம சுமத்த போற முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ரொம்ப பிடிவாதக்காரர். ஹர்தீப் சார், உங்க சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம். நீங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிவாதக்காரர்னு தெரிய வந்துச்சு. அதான் சல்மான் கான் ஒரு டயலாக் சொல்லுவாரு, ஒரு முறை நான் கமிட் பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. பிடிவாதம் பிடிக்கணும், அதுல எந்த விதமான தப்பும் இல்ல. அதனால உங்ககிட்டயும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் இந்த சார்ஜ அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுல கொஞ்சமா ஒரே ஒரு நுவான்ஸ் மட்டும் சேர்க்கிறேன். அதாவது எனக்குள்ள ஒரு
டிஎன்ஏ டிஃபெக்ட்னே வச்சுக்கங்க. இல்லன்னா இத வேற என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா இதுல யாரோட தப்பும் இல்ல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே 3-4 வயசுல கிண்டர் கார்டன் படிக்கும் போதே பசங்க யாரோ உங்ககிட்ட வம்பு பண்ணாங்கன்னு அவங்க மூஞ்சிலேயே குத்திட்டீங்களாமே. 1956ல அப்போ எனக்கு 4 வயசுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு அப்போ ஜெர்மனில போஸ்டிங் கிடைச்சது. அப்போ என்ன ஜெர்மன் கிண்டர் கார்டன்ல சேர்த்தாங்க. நாங்க அந்த காலத்துலலாம் இப்பவும் 6ஓட பசங்க எல்லாம் முடிய நிறைய வளர்த்துக்குவாங்க. தலையில கொண்ட மாதிரி வச்சு கட்டிக்கிட்டு அப்படிதான் ஸ்கூலுக்கு போவாங்க. நான் ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு போகும்போது அங்க அதிகமா ஜெர்மன் பசங்க தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் விசித்திரமா பாப்பாங்க. இவன் பையன்னு சொல்றான், இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்ப அந்த மொழியும் தெரியாது. அவங்க கிண்டல் பண்ற ஸ்டைல பார்த்தா பிசிக்கலா மாறிடுச்சு. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ரஜத் சார், ஸ்கூல்ல நடக்கிற புல்லிங் இல்லனா சிவில் சர்வீஸ் இல்லனா பொலிட்டிக்கல் லைஃப்லயும் சொல்றேன், உங்களை யாராவது புல்லிங் பண்ணா திரும்ப அவனை மூஞ்சிலேயே குத்துறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஆனா உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் இப்படிதான் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் உங்களை கட்டாயப்படுத்தி ஹாஸ்டல்ல சேர்த்தாங்களாமே, நீங்க செவிரேறி குதிச்சு ஓடிட்டீங்களாமே. நீங்க பண்ண டீப் ரிசர்ச்ல இந்த கதையும் உண்மைதான். என்னாச்சுன்னா, அது எங்க அப்பா ஃபாரின் மினிஸ்ட்ரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு இண்டோ சைனா லாவ்ஸ்ல போஸ்டிங் கிடைச்சது. அங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் கிடையாது. அதனால எங்க பேரண்ட்ஸ் நான் ஸ்கூலுக்கு போகணும்னு முடிவெடுத்தாங்க. அதனால என்ன ஹிமாச்சல் பிரதேஷ்ல சேர்த்தாங்க. ஆரம்பத்துல எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வரும்னு நினைச்சாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அந்த ஸ்கூல்ல கொஞ்ச நேரத்திலேயே எல்லா வழிகளுமே ரொம்ப மோசமா இருந்தது. எஜுகேஷன் அங்க சரியா இல்ல. அப்பா அம்மாக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதினேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. பசங்க சொல்றது எப்பயுமே சரியா இருக்காதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு கொஞ்சம் பாக்கெட் மணி கிடைக்கும், அதுல நான் டிக்கெட் வாங்கினேன், திரும்ப வந்துட்டேன். அடம் பிடிச்சு நான் பண்ணது சரியான விஷயம்தான். சரி, இதெல்லாம் உங்க சின்ன வயசு வாழ்க்கை. உங்க இளமை வாழ்க்கைய பத்தி சொல்றேன். 21 வயசுல நீங்க IFS பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மசூரி அகாடமிக்கு போனீங்க. அங்க எல்லாரை விடவும் ரொம்ப அழகா ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க டாப்பராவும் இருந்தாங்க. உங்க பேட்ச்மேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உடனடியா நீங்க காதலிச்சிட்டீங்களாமே. காதல் அப்படின்றது வெறும் படங்கள்ல தான் நடக்கும். உண்மையான வாழ்க்கை ரியல் லைஃப்ல அது கூட சேர்ந்து பிரச்சனை வரும், அதையும் சால்வ் பண்ணணும். எங்களுக்கு பிரச்சனை லேட்டரா தான் வந்தது. ஏன்னா நீங்க லக்ஷ்மி முருதேஸ்வர தேர்ந்தெடுத்ததுனால. இல்ல, முருதேஸ்வரால இல்ல, வேற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்களும் ஃபாரின் சர்வீஸ் சூஸ் பண்ணாங்க, நானும் அதே தான் சூஸ் பண்ணேன். சோ எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 2 பேரும் அம்பாசிடர் ஆயிட்டீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. வீட்டை யார் பாத்துக்குவாங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சோம், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவளோட அப்பா லாயரா இருந்தாரு, லா செக்ரட்டரியா இருந்தாங்க. அவர் இதுல ஒரு பெரிய பிரச்சனையாக போதுன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, உங்க கல்யாணத்தை அக்கார்டிங் டு ஸ்பெஷல் ஆக்ட்ல தான் பண்ணணும்னு சொன்னாரு. இல்லனா ஹிந்து மேரேஜ் இல்ல சீக் மேரேஜ்ல மேரேஜோட வெலிடிட்டில நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய காதலிச்சோம். இப்ப நல்லாவே இருக்கும். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து ஃபேஸ் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற பாண்டிங் ரொம்ப அதிகமாயிரும். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்களே, நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு உங்களோட 3 மாமாவும் கிளம்பி வந்தாங்களாமே. இல்ல என்னன்னா, எங்களோட அப்பா ஒரு நாள் கொஞ்சமா எமோஷனல் ஆயிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஏன் இப்படி பண்ற, நம்ம நல்ல சீக் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அந்த டைம்லலாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தது. அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க, நல்ல சம்பந்தம்லாம் வருது. நார்மலா அப்போ எங்க கம்யூனிட்டியில இருந்தவங்க IAS IFS ஆபீசரெல்லாம் இல்ல. ஆக்சுவலி எங்க பேட்ச்ல 5 பேர் இருந்தாங்க. சோ யாரோ இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால எங்க அப்பாக்கு நீங்களே சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் எல்லார்த்த விட பெரியவரு. முதல்ல அவருக்கு எந்த ஆர்கியூமெண்ட்டும் கிடைக்கல. அவர் என்ன சொன்னார்னா, மகாராஷ்டிரியனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற, அவங்க எல்லாம் சாப்பாடுல சக்கரை போட்டு சாப்பிட்றவங்க, மகாராஷ்டிரியன் அப்படி பண்ண மாட்டாங்க, குஜராத்தி தான் அப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அந்த ஆர்கியூமெண்ட்டும் நடக்கல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணு அழகா இருக்கா, அறிவாளியாவும் இருக்கா, இவ்வளோ படிச்சிருக்கா,
சோ யாரும் வந்து மிரட்டெல்லாம் இல்ல. எங்க அப்பா ஆரம்பத்துல ரொம்ப எமோஷனலா இருந்ததுனால அவங்கெல்லாம் அவங்க தரப்புல இருந்து எங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவோட உண்மையான மகன் நானு. ஆனா அதுக்கப்புறம் இவ மகளாயிட்டா. மொத்தமா எல்லாத்தையும் மாத்திட்டா. ஆனா அதனால அவங்க சீக் கலாச்சாரத்தை கத்துக்கிட்டாங்க. உங்களால குருமுகி படிக்கவும் முடியும், எழுதவும் முடியும்னு கேள்விப்பட்டேன். என்னால படிக்க முடியாது, இதுதான் உண்மை. நான் அமிர்த்சர்ல எலெக்ஷன்ல நிக்கும்போது கிண்டர் கார்டன் பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்கல்ல, எனக்கும் அதே மாதிரி தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க என் அம்மா கூட இருந்து நான் பட்டியாலால டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் போகும்போது அப்போ அவங்க குருமுகி கத்துக்கிட்டாங்க. அவங்க அதுல ரிசைட்டேஷனும் அவங்க பண்ணுவாங்க. அதோட பிரேயர்ஸ்ல பாட்டும் பாடுவாங்க. ஆ, நாங்க 2 பேரும் எங்களோட ஃபேமிலிய நாங்க டீப்லி ரிலீஜியஸ்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்பிக்கை இருக்கு. வி ஆர் பிலீவர்ஸ். அண்ட் நான் வித்தவுட் ஹெசிடேஷன் ஒரு விஷயத்தை ஒத்துக்க தயாரா இருக்கேன். ஷி நோஸ் மோர் அபவுட் சிக் ரிலிஜன் அண்ட் சிக்கிசம் தென் ஐ நோ. ஆக்சுவலி நானும் என்ன ஒரு டிவோட்ஸிக்கா நான் நினைக்கிறேன். I believe in tenets of Sikhism, but she has gone to the higher level of Sikhism. உங்க பசங்க, அதாவது உங்க பொண்ணுங்க ஒரு தமிழ் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்த போது நீங்க உங்க மாமா மாதிரியே பிரச்சனை பண்ணீங்களா இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல இவங்க தமிழ்நாடு கூட தமிழ்நாட்டை சேர்ந்த பையனை லவ் பண்றேன்னு சொன்னும் போது ஆக்சுவலி அவங்க பிராமின் ஐயங்கார். அதுக்கப்புறம் அந்த பையனை சந்திக்கும் போது அந்த பையன் நான் ஒரு அக்னோஸ்டிக் அண்ட் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. ஐயங்கார்ல எப்படி அப்படி இருப்பாங்கன்னு நான் யோசிச்சேன். அங்க வேணான்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஹீ இஸ் லைக் எ சன் டு அஸ். எங்களோட 2வது பொண்ணு ஐரிஷ் அமெரிக்கான கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் அயர்லாண்டை சேர்ந்த ஒரு பையன். அவங்க ஃபேமிலி சிஸ்டமும் எங்க சிஸ்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்க 2 பசங்களும் மேரிடு. இப்போ எங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் எங்க கிராண்ட் சில்ட்ரன் மேலதான். உங்க குடும்ப விஷயங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது ஓகே. ஆஸ் அ டிப்ளமேட், நீங்க ஸ்ரீலங்கால இருக்கும்போது, கொலம்போல இருக்கும்போது நீங்க பிரபாகரனை சந்திக்க போனீங்க, காட்டுக்குள்ள போனீங்க, உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் போனீங்க. இப்படிப்பட்ட பிடிவாதம் இது பிடிவாதத்துக்கான விஷயமே இல்ல. அந்த டைம்ல நான் ஸ்ரீலங்கால ஒரு எத்னிக் கிரைசிஸ் நடந்துச்சு, சிவில் வார். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வார் நடந்துட்டு இருந்தது. எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது என்னன்னா, நான் ஜாஃப்னாக்கு போய் எல்டிடியோட லீடர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை போய் சந்திக்க முயற்சி பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல பிரச்சனைக்கான பீஸ் அக்ரிமெண்ட். அல்டிமேட்லி அதோட பேர் என்னன்னா இந்தியா ஸ்ரீலங்கா பீஸ் அக்ரிமெண்ட் 1987ல நடந்தது. அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு எல்டிடி லீடருக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக என்ன அனுப்புனாங்க. அந்த டைம்ல லேண்ட் மைன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அங்க இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணோம். அப்புறம் அவங்க ஜாஃப்னாக்கு போய், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜாஃப்னாக்கு போய் அங்க நேனம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க எல்டிடியோட ஆளுக்களை சந்திச்சேன். அந்த டைம் முழுக்க முழுக்க இன்சர்ஜென்சி சிச்சுவேஷன் தான் இருந்தது. நான் எந்த விதமான பிடிவாதமும் பிடிக்கல. அவங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அப்ப நான் அதை ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு நினைச்சேன். இப்போ நான் அதான் நினைக்கிறேன். அதாவது அட் த டென்கேஜ் நாம ஒரு இடத்துக்கு போய் இன்சர்ஜென்ஸ் குரூப் கூட அவங்கள பார்த்து டெரரிஸ்ட் லீடரை சந்திச்சு கான்டாக்ட் பண்ணி, இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டமா தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ரொஃபஷனலி ஹை ப்ரொஃபைல் கேசஸ். நீங்க காட்டுக்குள்ள எப்படி போனீங்க? இந்த படத்துல தான் காட்டுவாங்களா, அந்த மாதிரி உங்க கண்ணை கட்டி தான் கூட்டிக்கிட்டு போனாங்களா? இல்ல, என்னாச்சுன்னா ஜாஃப்னாக்கு போய் சேர்ந்த உடனே அங்க உள்ள லீடர்ஸ்லாம் என்ன வந்து பார்த்தாங்க. எங்களோட மிலிட்டரி அட்வைசர்ஸும் இருந்தாங்க, நேவல் ஆபீசர்ஸும் இருந்தாங்க. வி.கே. குப்தா சார், அவரும் எங்களோட தான் இருந்தாரு. நாங்க போனோம், அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து மெசேஜ் கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னோம். இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா சந்திக்க வைக்கிறோம் அப்படின்னு எங்ககிட்ட அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்களை இப்படியே கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நேரத்துல யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவங்கள வண்டியில கூட்டிட்டு போனோம்னா
இவங்க எங்க இருந்து எங்க போறாங்கன்னு ரூட்டை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனை யாருக்காவது கொடுத்து அங்க பாம் பிளாஸ்ட் நடக்கும்னு பயந்துட்டாங்க. அவங்க அதனால நைட்டு கூட்டு போறோம்னாங்க. ஏன்னா அந்த டைம் லைட் எதுவும் இருக்காது இல்ல, ஏரேட்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அங்க. அப்ப நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா பிளைண்ட் ஃபுல் பண்ணுங்க, கண்ணை கட்டிருங்க. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நீங்க எங்க கெஸ்ட், அந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம். அப்புறம் சுத்தி சுத்தி கூட்டு போனாங்க. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ரூட்டே நமக்கு புரியாத மாதிரி, ஒருவேளை 1/2 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் டர்ன் பண்ணா நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி இல்லாம சுத்தி கூட்டு போனாங்க. ராஜீவ்காந்தி சார், ஜெயவர்தனே சாருக்கு இடையில டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, நீங்க டெல்லி வரைக்கும் வர்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். அங்கிருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரை ஜெஃப்னால இருந்து ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு போய் டெல்லியில டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனா நிறைய ஆபத்து இருந்துச்சு, லேண்ட் மைன்ஸ் இருந்துச்சு, அங்க கன்ஸோட நிறைய பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க, பாம்ஸும் வெடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அது ரொம்ப சீக்ரெட்டிவ் மிஷனா இருந்தது. அதோட யாரும் யார்கிட்டையும் இத பத்தி சொல்லிக்கல. எங்களோட ஏஜென்சிஸ்க்கும் தெரியாது இத பத்தி. அப்போ பிரதமர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு இதுக்காக. உங்க ஏஜென்சியோட சீஃப், R&AWயோட சீஃப், அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நாங்க ஒரு எம்எஸ்னரியை அனுப்பியிருக்கோம். அவங்க அனுப்புன எம்எஸ்னரியும் ரொம்ப ஜூனியர். அவனை பத்தி யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ஏதாவது அரசியல்வாதியோ இல்ல மந்திரியோ அனுப்பியிருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல மொத்தமா பரவி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒன்னு சொன்னாங்க. அது எஃபெக்ட்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. R&AWயோட சீஃப் ஜிக்சித் சார் தான் சொன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, ஓ நீங்க யாரையோ அனுப்பியிருக்கீங்களா? அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களோட குரூப்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இனி காத்துல எந்த குருவி பறந்தாலும், அதாவது ஃபிளைட், மிஷன் எது இருந்தாலும் ஷூட் அவுட் பண்ணிருவோன்னு. ஆனா கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல லக்ஷ்மி, என்னோட செகண்ட் டாட்டரோட டெலிவரி டைம் இருந்தது. டெய்லி 5 மணிக்கு பிரஸ் பிரீஃபிங் பண்ணுவா, ஏன்னா பிரீஃபிங் ஆஃபீஸரா இருந்தா. ஆனா இது எப்பவும் என்னோட பிடிவாதத்துல தான் நடக்குன்னு நான் யோசிக்கல. சில பேர் தீக்ஷித் சார், ஹர்தீப் பூரி சேர்ந்ததுனாலதான் இது நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம், அந்த ஆபத்தையும் தாண்டி நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. லக்ஷ்மி மேம் இங்க தான் இருக்காங்க. நீங்க அந்த மிஷனுக்கு போகும்போது பயந்தீங்களா இல்லையான்னு அவங்க கிட்ட நான் இப்ப கேட்டே ஆகணும். பயம் இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த கடவுள் மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருந்துச்சு. அவரு அங்க போய் அவரு எந்த விஷயத்துக்காக அங்க போறாரோ, அவரு நம்ம நாட்டுக்காக பண்ணணும்னு போறாரு. கண்டிப்பா அதுல நல்ல முடிவாதான் இருக்கும்னு நினைச்சேன். அவருக்கு பீஸ் ப்ராசஸ்ல எல்லாத்தையும் இணைக்கிறதுல கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, கவலையும் இருந்துச்சு. அதனால அந்த கடவுள்கிட்ட எல்லாம் சரியா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். சார், என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த ஆபத்தை எல்லாம் எதிர்த்து நிக்கிறதுக்கு எங்கேருந்து தைரியம் கொண்டு வரீங்க? இந்த மோட்டிவேஷன், இந்த ஸ்பிரிட் எல்லாம் எங்கேருந்து கொண்டு வரீங்க? எங்க 10வது குருவோட ஒரு அழகான பிரேயர் இருக்கு. அது என்னன்னா, देश शिवा बर मोहे इहे शुभ कर्मन ते कबू ना टरूं ना डरूं और 100 जब जाए लड़ूं निश्चय कर अपनी जीत करूं. எந்த காரணத்துக்காக ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்களோ அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஹர்தீப் சிங் பூரியோட கேள்விகளையும் வழக்குகளையும் தொடரலாம். இங்கேயும் மக்கள் உட்கார்ந்து பாக்குறாங்க. நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான பேர் உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அனுபவத்திலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆக்குபை பண்ண காஷ்மீர் எப்ப நமக்கு திரும்ப கிடைக்கும்னு கேட்கறாங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மோட விருந்தினர் யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல ஹர்தீப் சிங் பூரி மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் அரசியல்ல பேக்டோர் மூலமா உள்ள வந்திருக்காரு. ஹர்தீப் சிங் சார், இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு, அமைச்சராகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. பார்ட்டி போஸ்டர்ஸ் ஒட்டணும், ஸ்டேஜ் போடணும், நாம நின்னு பேசணும், மைக்கெல்லாம் போடணும், அரசியல் தலைவர்களுக்கு மாலை போடணும். ஆனா நீங்க நேர பின்னாடி பக்கமா வந்தீங்க, மந்திரி சேர்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்க.
அது இதெல்லாம் டைமோட விஷயம். இந்த போஸ்டர் ஒட்டுற வேலை அத நான் யூனிவர்சிட்டியிலே ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதோட நீங்க அது சொன்ன மாதிரி மந்திரிகளோட வீட்டுக்கு போறது, அரசியல்ல இருக்கிறவங்கெல்லாம் மந்திரிகளோட வீட்டுக்கு போறது, ஃபங்க்ஷன் ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு விஷ் பண்றது, இதையும் நான் பண்ணியிருக்கேன். ஆனா கஷ்டப்படுற விஷயத்துக்கு வந்தா நான் மத்தவங்க அளவுக்கு அந்த இடத்துக்கு வர்றது. இதுக்கு என்ன காரணம்னா, பிஜேபியோட பெரிய பெரிய லீடர்ஸ் ஃபாரின் போகும்போதெல்லாம் உங்க வீட்டில தான் வந்து தங்குவாங்க. அவங்கள பாத்துக்க வேண்டியது அரசியல் தொண்டனா அப்ப நான் பண்ணிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க பாருங்க, அத்வானி சார் அந்த பீரியட்ல பிஜேபியோட ஒரு சுப்ரீம் லீடரா இருந்தாரு. அவரு உங்க வீட்டுக்கு வந்து தங்கி இருக்காரு. டிப்ளமசி, அரசியல் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல நீங்க சேர்த்து பண்ணிருக்கீங்க. டெல்லியில அப்போ பிஜேபியோட ஆட்சி கிடையாது. நான் அப்போ மந்திரிய தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. அத்வானிஜியை ஏன் கூட்டிட்டு வந்தேன்னா, கமலாஜி சில செக்கப்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. நாங்க கூட்டிட்டு வந்தோம். அவங்க வந்தாங்க. அவங்க டெலிகேஷன்ல தான் வந்தாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களுக்கு பெரிய ஹோட்டல் கூட கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேரோட பேர் என்னால சொல்ல முடியாது. மிஸ்ஸஸ் ஜஸ்வான் சிங் எங்க வீட்ல இருந்தாங்க. அதோட ஒரு காங்கிரஸ் தலைவரும் இருந்தாரு. மத்திய பிரதேசோட திக்விஜய் சாரும் வந்திருந்தாரு. இது அரசியலுக்காக கிடையாது. அம்பாசிடருக்கு எதுக்கு பெரிய வீடு கொடுப்பாங்கன்னா, அபிஷியல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அபிஷியல் மக்களை வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு தான். எனக்கும் லக்ஷ்மிக்கும் இவ்வளவு பெரிய வீடை கொடுத்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியல் பர்பஸுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் தான் கொடுத்திருக்காங்க. அடல்ஜிய டோக்கியோல நீங்க உங்க கார்ல சாப்பிட கூட்டிட்டு போயிருக்கீங்க. அது என்னன்னா, என்னோட எகைன் என்னோட அதிர்ஷ்டம், நான் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது அப்போ என்னோட கொலிக் ஒருத்தர் இருந்தார். அங்க பிஎம்ஓல ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தாரு, அசோக் சாய்க்கு. அவரும் நானும் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம். வாஜ்பாய்ஜி, அத்வானிஜி, அவங்க 2 பேருக்கும் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். சில நேரங்கள்ல அசோக் ஷைக்கியா ஃபோன் பண்ணுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, டிலைட் போய் யார் டிக்கெட் வாங்குவா, 3 வீலர் யார் கொண்டு வருவாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த காலத்துல இருந்தே எங்க ஃப்ரெண்ட்ஷிப். டோக்கியோவுக்கு வாஜ்பாய்ஜி வரும்போது அவரு ஃபாரின் மினிஸ்ட்ரியா இருந்தாரு. அவரு ஃபுல் செக்யூரிட்டியோட தான் வந்தாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, அசோக் மும்பை அவரோட பிஎஸ்ஆ இருந்தாரு. அப்ப அவரு அசோக், லக்ஷ்மி நாமெல்லாம் ஈவினிங் போலான்னு சொன்னாரு. அப்ப என்கிட்ட கிரே கலர் ஹோண்டா சிவிக் வண்டி இருந்தது. அதுல உட்கார வச்சு ஈவினிங் டோக்கியோவை சுத்தி காமிச்சேன். நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, சுத்தி காமிச்சிருக்கீங்க, வீட்டுக்கு கூட்டு போயிருக்கீங்க. இதுக்கான பலன்லாம் இப்ப அரசியல்ல கிடைக்குதா இல்லையா? பலனும் கிடைச்சது, கொஞ்சம் நஷ்டமும் ஆச்சு. அதாவது இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடை போட்டு நீங்க அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆனீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட். ஆனா ஒருவேளை உங்களுக்கு பதில் யாராவது பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்கன்னா அதுக்காக எந்த நஷ்டமும் நடக்காது. ஏன்னா அது நம்மளோட கல்ச்சர் சிவிலைசேஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, மோடிஜி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி அவரு தெரிய வந்தாரு? ஏன்னா எப்படி தெரிய வந்ததுன்னா, இன்னைக்கு மக்கள் முன்னாடியும் ஆப்கே அதாலத் முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு லண்டன் போஸ்டிங் கிடைச்சது. லண்டன் போறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அருண்ஜி இருந்தாரு. லஞ்சுக்கு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு 1999ல. அப்போ அந்த லஞ்சுக்கு மோடிஜியும் வந்தாரு. அப்புறம் அங்க பல பேர் இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அருண்ஜியோட லஞ்ச் மூலியமா எனக்கு பிஜேபியில ரொம்ப ஃபேமஸான எம்பி இருந்தாரு. அவரு செயின்ட் ஸ்டீவன்ஸ் காலேஜில் என்னோட ஸ்டூடெண்டா இருந்தாரு, ஷோபன் தாஸ் குப்தா. அருண்ஜியோட பழக்கம் என்னன்னா, அவர் ஏதாவது கேதரிங்ல இருக்காருன்னா அவர் அதிகமான கேமரா டைம் அவர்கிட்ட தான் இருக்கும். அப்ப அருண்ஜி பாத்ரூம்க்கு போனாரு. அப்போ தூரத்துல இருந்து ஷோபன்ஜி அவரை கூப்பிட்டாரு. ஹே சிங்கு, இப்பதான் உனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு, இல்லனா அவர் திரும்ப வந்துருவாருன்னாரு. சோ இதெல்லாம் 1999ல நடந்த விஷயங்கள் தான். அந்த டைம்ல மோடிஜி அப்ப அவர் ஒன்னும் பெருசா இல்ல. மோடிஜி வந்தது நம்மளோட குட் ஃபார்ச்சூன், நம்மளோட அதிர்ஷ்டம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, நீங்க லண்டன் போறீங்க, கண்டிப்பா நான் வருவேன்னாரு. ஆனா நான் அங்க இருக்கும் போது அவரால லண்டன் வர முடியல. ஆனா நான் ஜெனீவாக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் வந்துச்சு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, லண்டன் வரேன்னு சொன்னேன், ஆனா என்னால வர முடியல, ஆனா கண்டிப்பா ஜெனீவா வருவேன்னு. அப்போ ஷாம்ஜி அண்ட் கிஷன்ஜியோட அவரு ஆஷஸ் ஜெனீவோட சிமெண்ட்ரியில இருந்தது, அதை வாங்க அவரு
ஸோ அதுக்காக அவர் குஜராத்தோட சிஎம்மா இருந்தாரு. அண்ட் அவர் அப்பையிலேருந்தே ரொம்ப ஜென்ரஸா இருந்தார். நான் இத கண்டிப்பா சொல்லுவேன். அவர்கிட்ட நான் பார்த்த குவாலிட்டி இங்க ரொம்ப கம்மியான ஆள்கிட்ட தான் இருக்கு. பிஜேபியோட ஆட்சியில, மோடிஜியோட ஆட்சியில நீங்க எப்படி மினிஸ்டர் ஆனீங்க, அதை சொல்லுங்களேன். இது எப்படின்னா, என்ன ஒரு நாள் கூப்பிட்டிருந்தாங்க. அதாவது சார் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டிருந்தாங்க. சஞ்சய் பவுஸ் அவரோட ஃபோன் வந்தது. அப்போ நான் கொழும்புல இருந்தேன். அப்போ இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு இப்போ டைம் இல்லை, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் இல்லை இப்போவே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாரு. நானும் ஓகேன்னு சொல்லி ஃப்ளைட்டில் இங்கே வந்துட்டேன். அவரை சந்திக்க போனேன். அப்போ மோடிஜி தனியாக உக்காந்துட்டு இருந்தாரு. அப்போ அவர் எங்கே இருந்தீங்க என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நாளை காலைல வந்துருங்க, நாம ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் ராஷ்டிரபதி பவனுக்கு போய் அதிகார பிரமாணம் எடுத்துக்கலான்னு சொன்னாரு. அப்போ நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, ஃபெல் ஆஃப் மை சேர். அவரு என்னோட ரியாக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் அவரு ஒரு விஷயம்தான் என்கிட்ட சொன்னாரு. இதுக்கப்புறம் நான் உங்களை ராஜ்யசபா கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. இது செப்டம்பர் 2, 2017 நடந்தது. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஹர்தீப் சிங் நினைச்சிருந்தா ஒருவேளை கனடா கவர்மெண்ட்ல கூட அவர் மினிஸ்டர் ஆயிருப்பாருன்னு. ஜஸ்டின் ட்ரூடோ 5-6 மினிஸ்டர் ஆக்கிறாராமே. ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவுக்கு வரும்பொழுது மரியாதைக்குரிய நம்ம பிரதமர் சாரு என்ன அவங்க கூட அனுப்புனாரு. அம்ரிஸ்டர் போறதுக்காக அவங்க கூட என்ன அனுப்புனாரு. அங்க நான் போகும்போது அந்த டைம் என்னோட ஃப்ரெண்டு இருந்தாரு, சித்துஜி. அவரு பஞ்சாபோட கவர்மெண்ட்ல அமரீந்தர் ஜியோட கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ நான் அங்க போறதுனால கேப்டன் சார் என்னோட சித்துவையும் அங்க அனுப்புனாரு. அப்போ நாங்க 2 பேரையும் அங்க அம்ரித்சர் ஏர்போர்ட்ல அவங்கள ரிசீவ் பண்ணோம். அங்கிருந்து அவங்கள அம்ரித்சர் கூட்டு போனோம். அவங்களும் கூட வந்தாங்க. அப்போ கனடா கூடலாம் அந்த டிஸ்கஷன்ல அந்த காலத்துல அப்பையிலிருந்தே நடந்துட்டு இருந்தது. அப்புறம் கேப்டன் சார் ட்ரூடோவை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சாயங்காலம் அவரை சந்திக்கிறதுக்காக போனேன். அப்போ அவர் ஒரு ஹோட்டல்ல இருந்தாரு. கேப்டன் சார், நீங்க பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர், ரொம்ப கிரேசியஸானவரு அப்படின்னு சொன்னோம். அப்போ நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப நான் கண்டிப்பா சந்திக்கிறேன்னு சொன்னாரு. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனை. இப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. நான் வர அந்த விஷயத்துக்குள்ள வரேன். நானு நீங்க சீக்ஸ் 5 பேருன்னு சொன்னீங்கல்ல. அடுத்த நாள் மோடிஜி ராஷ்டிரபதி பவன்ல லஞ்ச்ல ஆல்ரெடி அங்க 5 சீக் மந்திரியும் இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, see how lucky I am. I went to Canada and became a minister. அவங்க சொன்னது என்னால தாங்க முடியல. நான் என்ன சொன்னேன்னா, I stayed in India, நானும் மந்திரி ஆயிட்டேன்னு சொன்னேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் அது அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டரா சஜன் இருந்தாரு. நிறைய பேர் இருந்தாங்க. அவரு நம்ம மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, எனக்கு இதை பத்தி பர்சனலி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதுல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏர் இண்டியாவோட ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்தது. 180 பேருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நிறைய பேர் இறந்துட்டாங்க. இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க போடுற அந்த குற்றச்சாட்டு யார் மேல வைக்கிறீங்க? அவங்க ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. அவரோட பேரு ஹர்தீப் சிங் நிஜர். இவரு ஆல்ரெடி அவங்களோட சிஸ்டம்லயே அவருக்கு விசா கொடுக்காம நிறைய டைம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அங்க அது மாதிரி நடக்கும்போது இந்தியன் ஆபரேட்டிவ்ஸ் மேல குறை சொல்றாங்க, இந்தியன் இன்டெலிஜென்ஸ் மேல குறை சொல்றாங்க. அதாவது நீங்க அந்த இடத்துக்கு போய் காலிஸ்தானி ஆக்டிவிஸ்ட கொல்றதா சொல்றாங்க. ஆமா, அவங்கள முடிக்கிறதுக்காக தான். நான் ஆரம்பத்துல இருந்தே அதே தான் சொல்றேன். அந்த ஃப்ளைட் கிராஷ் நடந்ததும் இந்தியன் ஆபரேட்டிவ்ஸ் தான் போய் பண்ணாங்க. ஏர் இண்டியாவோட ஃப்ளைட் கிராஷ் பத்தி சொல்றேன். அதை தவிர அங்க பல விஷயங்கள் நடந்தது. யூகேலையும் கனடாலையும் நிறைய சொசைட்டிஸ் இருக்கு. யூகேல என்னோட போஸ்டிங் இருக்கும்போது அவங்களோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்கும், ஃபாரின் அண்ட் காமன்வெல்த் ஆஃபீஸ். நான் அங்க போய் அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நமக்குன்னு ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு,
நாங்க எங்க இடத்துல இந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா உங்களோட ஃப்ரீடம்லாம் யார் யூஸ் பண்றாங்க? ஸோ ஆல்ரெடி அங்க ஒரு ஹிஸ்டரி இருந்தது. வயலன்ஸோடது, எக்ஸ்ட்ரீமிசமோடது, ட்ரக்ஸோடது. அதோட இதெல்லாம் யார் பண்ண வச்சாங்கன்னு அந்த டைம்ல இந்தியன் கவர்மெண்ட், அப்போ என்னோட கொலீக் அங்க என் கூட வேலை பார்த்தாரு, அரிந்தம் பாக்ஜி. அவர் ஒரு அஃபிஷியல் ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் ஒரு பெரிய பிரஸ் பிரீஃப் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கிரெடிபிள் அண்ட் அலிகேஷன் எப்பயும் கிரெடிபிளா இருக்காது. அலிகேஷன் தான். உங்ககிட்ட எவிடன்ஸ் கிரெடிபிளா இருந்தா எங்க கிட்ட கொடுங்க. அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த நியூஸ் ஃபைனான்சியல் டைம்ஸ்லயும் வந்திருக்கு. அது பத்வந்த் சிங் பன்னுவ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, அமெரிக்கன்ஸ் பிடிச்சிட்டாங்க, அவரை காப்பாத்திட்டதா சொல்றாங்க. பாருங்க சார், நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் மீடியா பர்சனாலிட்டி. நீங்களும் நானும் ஃபைனான்சியல் டைம்ஸோ நியூயார்க் டைம்ஸோ படிக்கிறோம். ஒருவேளை ஃபைனான்சியல் டைம்ஸ் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் நினைச்சுக்கிட்டா என்னோட வாழ்க்கையே வாழ்றது கஷ்டமாயிரும். அவங்க ஆயில் பிரைஸ் ரிப்போர்ட் எழுதுறாங்க, தினமும் புதுசா எழுதுறாங்க. இந்த குன்வந்த் சிங் பண்ணுன்னு நினைக்கிறேன். யார் இவரு? டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது நியூயார்க் வந்திருந்தாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சங்கர் மேனன் ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் இந்த டெலிகேஷன்ல என்ன சொன்னார்னா, ஒருவேளை நீங்க ரோட்ல நடக்கிறீங்கன்னா எப்பவாச்சு உங்க கையில யாராவது பேப்பர் கொடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காதீங்கன்னாரு. அந்த நேரத்துல பன்னுஜி இதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் யாராவது போறவங்கள பார்த்தா அவங்க இந்தியன் மாதிரி இருந்தா அவங்க கிட்ட கன்சிடர் யுவர் செல்ஃப் சவ், இது டிவியில இல்லீகல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குல்ல, கன்சிடர் யுவர் செல்ஃப் சவ். ஸோ இந்த ஆள் யாரு? இவரு யாருன்னா, இப்போ 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. நவம்பர் 18க்கு ஏர் இண்டியாவோட ஒரு ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணுவோன்றாங்க. ஸோ இந்த ஃபைனான்சியல் டைம்ஸ் இதனால இப்போ தலைவலி தான் வருது. ஒரு இந்த ஆளுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷனோட பேரு சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், அந்த மாதிரி ஏதோ SFJன்னு. அதுக்கான ஃபண்டிங் பாகிஸ்தான் ISIல இருந்து இங்க வருது. யாராவது இந்தியன் அவங்க பர்சனல் வேலைக்காக அங்க போறாங்கன்னா அவங்க கையில அந்த பேப்பரை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இது நான் அப்படி சொல்லக்கூடாது. ஃபாரின் சர்வீஸ்ல நான் 39 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். சீக்குக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த மாதிரிலாம் எப்பயும் இருந்ததே இல்ல. எங்களுது எல்லாம் ரிவர்ஸா தான் இருக்கும். இந்த ஆளு என்னென்னமோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான், ஆனா இவனை எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்களே. இப்ப அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்னா, ஏர் இண்டியாவோட ஃபிளைட்டையும் கிராஷ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். பஞ்சாப் கவர்மெண்ட் NIAல கேஸ் போட்டிருக்காங்க. சோ இவங்க இந்த மாதிரி ஆளுங்களா நம்ம ஆளுங்க எதுவுமே செய்யறது இல்லையா? இங்க பாருங்க சார், என் மனசுல ஒண்ணு இருக்கு, ஆனா இதை நான் இங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நம்மளோட சிஸ்டம் அப்படி கிடையாது. நாமெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் இதை டாலரேட் பண்ணோம்? இந்த பண்ணு பல வருஷமா அங்கதான் இருக்கான். பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கறான். 18th நவம்பர் அன்னைக்கு தான் நினைக்கிறேன் ஏர் இண்டியாவோட ஃபிளைட்டை கிராஷ் பண்ணுவேன்றாரு. அட, this kind of person is menace to the society. அதோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா என்கொயரி பண்றேன்னு சொல்றாங்க. இதுல நீங்களே பாருங்க சார், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுல யாருக்கு பலன் கிடைக்குது? நீங்க ஸ்டேட்மெண்ட் டினை பண்ண மாட்டேன்றான். கிராஷ் பண்ணுவேன்னு சொன்னதை டினை பண்ணல அவன். அவர் வீடியோல அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி வீடியோஸ் அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து இப்பெல்லாம் நியூஸ் வருது, ஹஃபீஸ் சையதோட நெஃப்யூவை கொண்டுட்டாங்க, மசூத் அசரோட ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்கன்னு. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? we should say to yes all this. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இதெல்லாம் நம்ம ஆளுங்க தான் பண்றாங்களா? இங்க பாருங்க சார், இப்போ நான் ஒன்னும் ஃபாரின் அண்ட் செக்யூரிட்டி பாலிசியில விசன் மேக்கிங்ல எனக்கு ஒன்னும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாமெல்லாம் இப்படி பண்ண மாட்டோம். சில பேர் இப்படி இருக்கணும்ன்றாங்க, அது வேற விஷயம். ஆனா நாமெல்லாம் இதெல்லாம் கேட்டு பப்ளிக் சந்தோஷமா இருக்காங்க. இத நீங்க சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. இல்ல, இது என்னன்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணல சொல்லுங்க. ஆனா இவங்க ஆப்போசிஷன்ல நடந்த சண்டைய பாருங்க, பலோச்ல பாருங்க. நம்மளோட பப்ளிக் இதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்கன்னா அங்க இப்படி நடக்குதுங்கிறதுக்காக கிடையாது. அவங்க நமக்காக என்னென்ன பண்ணல சொல்லுங்க.
லஷ்கர் ஏ தொய்பா அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. அதோட இப்ப நாம மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தான், அதோட மோடிஜியோட டெசிஷன் மேக்கிங்னால தான், அதோட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் சிட்டில ஸ்ரீநகரை பத்தி டெய்லி நியூஸ் வருது. இப்போ ஏர் டிராபிக்லாம் ரொம்பவே சரியா இருக்கு. இதெல்லாம் இப்பதான் பண்ணாங்க. நம்ம சைட்ல இருந்து சரி பண்றதுக்கு அவங்க பண்ண முயற்சிகள்ல எதுவும் தப்பு சொல்லவே முடியாது. ஆனா இந்த 10 வருஷத்துல இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சீ சேஞ்ச். அதாவது ஃபாரின் அண்ட் செக்யூரிட்டி பாலிசில சொல்லணும்னா, மோடிஜியோட 9 வருஷம் இப்போ 10 வருஷம் ஆக போகுது. நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா நம்ம பேரை மாத்திருச்சு. 3 விஷயங்கள் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கு. ஒன்னு அவர் கொடுக்கிற வாக்குகள், அவர் செய்யற ஆக்டிவிட்டிஸ், அவர் என்ன சொல்றாரோ அத பண்ணி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு நாட்டை பத்தின ஒரு கனவு இருக்கு, ஒரு விஷன் இருக்கு. நான் எதையும் பெருசுபடுத்தி சொல்லல. 2047க்குள்ள நம்ம வளர்ந்த நாடாயிருவோம்னு சொல்றாங்க. நம்ம போற வழியிலே போனா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் என்ன சொன்னார்னா, நான் என் கேபினெட்டை பத்தி பேசல, உலகம் முழுக்க நாம 1700களில் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் எக்கானமி உலகத்தோட எக்கானமியில 25-27% கான்ட்ரிபியூஷன் இருந்தது. 190 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் அது அப்படியே விழுந்து 1% ஆயிருச்சு. இப்போ மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்துல இந்தியாவோட எக்கானமி 10வது இடத்துல இருந்தது. இப்போ 5வது இடத்துக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ ரீசெண்டா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நாம ஏற்கனவே 4 ட்ரில்லியன் எக்கானமியில இருக்கோம். நமக்கு முன்னாடி யார் இருக்கான்னா ஜெர்மனி அண்ட் ஜப்பான் 4.1, 4.3 ட்ரில்லியன்ல இருக்காங்க. நம்மளோட ரேட் ஆஃப் growth 6% இருக்கு. அங்க ரேட் ஆஃப் growth 0.9% இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள இல்ல 1.5 வருஷத்துக்குள்ள உலகத்தோட மிகப்பெரிய அதிக எக்கனாமி இருக்குல்ல, இந்தியாவும் இருக்கும். மோடிஜி பண்ணி காமிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க சார், அவர் டீம்ல இருக்கிறதுனால நான் இது மாதிரியெல்லாம் சொல்லல. இந்த டீப்லி டிவைடட் வேர்ல்ட்ல மோடிஜியால ஒரு யூனிஃபயரான ரோல்ல பிளே பண்ண முடியும். அவர் பண்ணியும் காமிச்சிருக்காரு. எல்லா லிபரல்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இந்த அக்ரிமெண்டே ஆகாது, எதுவும் ஆகாதுன்னு சொன்னாங்க. சீனாவோட பிரச்சனைய ரூசி ஏத்துக்காது, அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. முழு கிரெடிட்டும் கொடுக்கறேன் நானு. அதாவது மோடிஜியோட அந்த டீம், மோடிஜி தலைமையில டீடைல்ஸா தெரிஞ்சுக்கிட்டு, ஃபாரின் மினிஸ்ட்ரியில அமிதாப் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு ஷூ ஷர்ப்பா இருக்காரு, டெபுட்டி ஷர்ப்பாவும் இருக்காரு. சில நேரங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. அது என்ன ஆக போகுது, எல்லாம் எப்படி ஒத்துப்பாங்கன்னு கேட்பாரு. அதுக்கு முந்தின நாள் நான் பேசின எல்லாம் சீக்கிரமே ஒத்துப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா G20 தலைமை தாங்கி நடத்தின அந்த டிட்டர்மினேஷன் பார்க்கும்போது அதுல எந்த பிரச்சனையுமே வரல. G20 மீட்டிங்ஸ் எப்பயுமே கேபிட்டல்ல தான் நடக்கும். நீங்க கிட்டத்தட்ட 200 மீட்டிங்ஸ 50 வேற வேற ஊர்கள்ல பண்ணீங்க. மோடிஜி பர்சனலி இதுல இன்ட்ரெஸ்ட் போட்டாரு. அதோட அந்த டைம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரூஸும் யுக்ரைனும் சண்டை போடும் போது மோடிஜி என்ன சொன்னாரு, திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் வார். அதுதான் அல்டிமேட்டா தீமாச்சு அப்போ. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு இந்த 9-10 வருஷத்துல நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம பிரதமரோட ஆவாஸ் யோஜனா நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்காக உஜ்வாலா யோஜனா நல்லா போகுதுன்னு கிடையாது. நம்மளோட மெட்ரோ சிஸ்டம் வேல்லே செகண்ட் ஆக போகுது. இது அதுக்காக சொல்ல நானு. ஒரு நேஷனல் ஸ்பிரிட். இப்ப நீங்க சந்திராயன் எடுத்துக்கிட்டா கூட, இன் ஆன் த மூன் ஆர் ஓவர் த மூன், உங்க வளர்ச்சி ஸ்போர்ட்ஸ்லயும் தெரியுது, மத்த இடத்துலயும் இருக்கு. இது எல்லாமே லீடரோட ரோல். இது எல்லாத்தையும் அவரு ரொம்ப சிறப்பான வழியில பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு வரப்போற காலங்கள்ல தேர்தலுக்காக நான் இதை சொல்லல, இதை நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் சொல்றேன். ஓட்ஸ்க்காக நான் கண்டிப்பா சொல்லல. இந்தியாவை ஸ்பிரிட்டா நிக்க வச்சாரு. அதாவது மோடிஜி இந்தியாவோட ஸ்பிரிட்ட நில நிறுத்தினார்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவை உலகத்தோட லீடரா நிக்க வச்சிருக்காரு. இந்தியாவோட எக்கானமியும் நல்லா வளர்ந்துகிட்டு வருது. இன்னைக்கு இந்தியா நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கு. நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல எல்லாம் பசியோட இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்கல. மக்கள்லாம் அழுகிறாங்க. நாங்க டெய்லி டிவில பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. டெய்லி டெரரிஸ்ட் அனுப்புறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இத பாருங்க சார், ஒரு நாடு எந்த நாடா வேணா எடுத்துக்கங்க, கொலாப் ஸ்டேஜுக்கு வரும்போது
அதாவது விழுகிற ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ அவங்க வழிய மாத்திப்பாங்கன்னு நீங்க சொல்றத நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். பாகிஸ்தான்ல சாயங்காலம் 8 மணிக்கெல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ அங்க பெட்ரோல் பர் லிட்டர் 380 ரூபா. அவங்களால சிலர் சொல்றத நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, அது பாஸ்போர்ட் அவங்களால பிரிண்ட் பண்ண முடியலையா, ஏன்னா லேமினேட்டட் பேப்பர் அவங்கள்ட்ட இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். ஆனா பாகிஸ்தான்ல 40 வருஷம் டிப்ளமேசி கேரியர்ல, 40 கூட இல்ல, கிட்டத்தட்ட 45 வருஷம் இருக்கும் இந்த கேரியர்ல. பாகிஸ்தானோட நிலைமை எப்பயும் இவ்வளோ மோசமானது இல்ல. இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற நிலைமை ஒரு என்வாயர்மெண்ட், அது ஒரு டெஸ்பரேஷன் என்வாயர்மெண்ட் தான். அதனால சண்டை போடுறது இதெல்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இது ஃபியூச்சர்ல என்ன ஆகுன்றது எனக்கு என்ன தோணுதுன்னா, வரப்போற காலங்கள்ல நான் இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களே இதுதான் சொல்றாங்க. என்னன்னா, நீங்க நல்ல வேலை பண்ணீங்க, அது என்னன்னா நீங்க எங்க கூட இல்லனா நீங்க மேல போய் சேர்றதையும் நாங்க தடுத்திருப்போம். நிறைய பேரு. ஆனா அவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப சந்திராயன் லேண்ட் ஆன போது டிவில பார்த்தா பாகிஸ்தான் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எங்க லேண்ட் பண்ணிருக்காங்க, நாங்களும் அதே நிலால தான் இருக்கோம், ஏன்னா எங்களுக்கு இங்க இருட்டும் இருக்கு தண்ணியும் இல்லங்கிறாங்க. ஆமா, சரிதான். எல்லாம் அங்க இதுதான் நினைக்கிறாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, இது கொஞ்ச நாள் தான். பாகிஸ்தான்ல சில பகுதிகளில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்தியா கூட சேரணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆனா ஒரு புது விஷயம் வந்திருக்கு. இங்க பாகிஸ்தான்ல நிறைய பஞ்சாபிகளும் இருக்காங்க. பஞ்சாபி டாமினேட்டட் எலிட் இருக்கு. அவங்களோட எண்ணங்கள்லயும் நிறைய மாற்றம் வருது. சோ பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சக்சஸ பார்த்து ஜெலசியும் வரும், மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா அதையும் ரியலைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது, ஒரு விஷயத்துல இந்தியா பத்தி எந்த டிஸ்கஷன் பண்ணணும்னாலும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஒரு ஈக்குவேஷன் போடுவாங்க, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பேசுவாங்க. இப்ப அது கன்சிடரேஷன்லே இல்ல. இப்ப நம்ம ஒரு டிஃபரெண்ட் லீக்ல வந்துட்டோம். இங்கேயும் மக்கள் உட்கார்ந்து பாக்குறாங்க. நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான பேர் உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அனுபவத்திலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆக்குபை பண்ண காஷ்மீர் எப்ப நமக்கு திரும்ப கிடைக்கும்னு கேட்கறாங்க. விரைவில். நான் ஜெனிவால அம்பாசிடரா இருக்கும்போது பாகிஸ்தானோட அம்பாசிடர் பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருந்தாரு. நான் நியூயார்க் போகும்போது அவர் நியூயார்க்குக்கும் வந்துட்டாரு. அவரை அவங்க கூப்பிட்டாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட பிரசிடென்ட் ஆக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ என் மனசுல சில கேள்விகள்லாம் கேட்க தோணும். வரணும்னா இங்க வந்துருன்னு சொல்ல தோணும். இப்ப நாம இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஹர்தீப் பூரியோட கேள்விகளையும் வழக்குகளையும் திரும்பவும் தொடரலாம். நான் என்ன சொன்னேன்னா, முட்டாள்தனம் 3 வகையா இருக்கும்னு. சாதாரணம் ஆர்டினரி, அசாதாரணம் எக்ஸ்ட்ராடினரி, இன்னொன்னு சக்கரவர்த்தி கிளாஸ் முட்டாள்தனம். நான் இப்படிதான் சொன்னேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இனி நாம வழக்க நடத்திக்கிட்டு இருக்கிறது, கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறது யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி கிட்ட. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ஹர்தீப் சிங் பூரி மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிப்ளமசிய மறந்துட்டாரு. ஹர்தீப் சார், காங்கிரஸ் ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் எவ்வளவு பெரிய டிப்ளமேட்டா இருந்தாரு, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு என்ன ஆச்சுன்னே புரியல, ராகுல் காந்திய கழுதன்னு சொல்லிட்டீங்களாமே. நான் எப்போ அந்த மாதிரி சொன்னதில்ல, சொல்லவும் மாட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, அவர் எங்களோட சில தலைவர்களை பத்தி பேசினாரு. நான் என்ன சொன்னேன்னா, முட்டாள்தனம் 3 வகையா இருக்கும்னு. சாதாரணம் ஆர்டினரி, அசாதாரணம் எக்ஸ்ட்ராடினரி, இன்னொன்னு சக்கரவர்த்தி கிளாஸ் முட்டாள்தனம். நான் இப்படிதான் சொன்னேன். இல்ல, நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்கு. அதுல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, யூ ஆர் கெட்டிங் an ass to run horses race னு சொல்லிருக்கீங்க. இத ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணா குதிரைக்கு பதில் கழுதையை ஓட வைக்கிறீங்கன்னு வருது. இல்ல, இது ஒரு ப்ராவர்ப், இட்ஸ் an எக்ஸ்பிரஷன். இப்போ இத நீங்களே புரிஞ்சுக்கங்க. இது குதிரைகளோட ரேஸ்.
அதுக்கு என்ன அர்த்தம்னா நல்ல காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அதுல நீங்க குதிரைகளுக்கு பதிலா விலங்குகளை சொல்றீங்க. இது சும்மா ப்ரோவர்ப் தானே. அதுக்குன்னு நான் அவரை கழுதைன்னு சொன்னேன்னு கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன், அவ்வளவுதான். ஆனா நீங்க ராகுல்ஜிய கழுதன்னு சொன்னதாதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பி கிரேட் ட்ரோல்னு. இல்ல நான் அப்படிலாம் சொல்ல. நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? சொல்றதுக்கு நான் யாரு? அவங்க ஒரு பெரிய பார்ட்டியோட லீடர். அவருக்கு மிகப்பெரிய டிஸ்டிங்விஷ் லீனியேஜ் இருக்கு. அவங்க ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வராரு. அவங்க ஃபேமிலி ஆளுங்க இந்தியாவோட ஃப்ரீடம் மூமெண்ட்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன ட்வீட் பண்ணிருக்கீங்கன்னா சாலா காங்கிரஸ். இல்ல, இங்க பாருங்க, நான் என்ன ட்வீட் போட்டேன்னா, இட்டாலியன் லாங்குவேஜ்ல இத பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்காது, எனக்கும் சரியா தெரியல. இட்டாலியன் லாங்குவேஜ்ல காங்கிரஸ் ரூம சாலா காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல இதுதான் உண்மை. இதுல மக்கள் ஏன் கோவப்படணும்? அவங்க கோவப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல ஏன் கோவப்படுவாங்க? கண்டிப்பா இல்ல. கான்ஃபரன்ஸ் ரூம இட்டாலியில சாலா காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க. அதுக்கு வேற அர்த்தமும் இல்ல. ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம பிரதமரை பிக் பாக்கெட்னு சொல்றாரு. அவரு நம்ம அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி நம்ம கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிடுறாருன்னு. முதல்ல இவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, அதாவது உங்க அப்பா பிரதமரா இருக்கும்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. 1985 நினைக்கிறேன். டெல்லியில இருந்து ₹1 வருதுன்னா அதுல கடைசியில மக்கள் கிட்ட போய் சேர்றது வெறும் 15 பைசா தான். நான் 1985 பத்தி பேசுறேன். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. ஓகே, இப்ப நீங்களே பாருங்க, 75 வருஷத்துல எத்தனை வருஷம் காங்கிரஸோட ஆட்சி இருந்ததுங்க. அப்போ பாக்கெட் யாருது? யாரு பிட் பாக்கெட் அடிச்சா இங்க? இன்னொரு விஷயம், ஒரு பர்சனை பேசுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நல்லது எது கெட்டதுன்னு பேசுறதுக்காக நான் வரல இங்க. பட் காங்கிரஸ் ரெக்கார்ட்லயும் நிறைய கரப்ஷன் பண்ணிருக்காங்க இங்க. அதனால அவங்க லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நீங்க பெட்ரோல் வாங்கினீங்கன்னா காசு அதானி பாக்கெட்டுக்கு போகும். ஒருவேளை நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா அதுவும் அதானி பாக்கெட்டுக்கு தான் போகுது. ஒருவேளை தண்ணி குடிக்கிறீங்கனாலும் அதானி பாக்கெட்டுக்கு தான் காசு போகுது. கரண்ட் வருது, டிவி ஓடுதுனாலும் அதானி பாக்கெட்டு தான் காசு போகுதுன்னு. எனக்கு என்னமோ இவருக்கு அதானி மேல அப்சஷன் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவரு பெட்ரோலை பத்தி அவ்வளோ யோசிக்கிறாருன்னா, கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, பெட்ரோல் ரானா எங்கிருந்து வருது? 50% நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். அதை யார் இம்போர்ட் பண்றாங்க? அதை 2 பிரைவேட் செக்டர் பண்றாங்க. மத்தது நம்மளோட OMCs இருக்கு. அதுல நீங்க சொன்ன பேரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எந்த என்ன கூடயும் கனெக்ஷன் இருக்குமான்னு தெரியல. இது நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கு மேல நம்ம ஃப்ரேட் ஆட் பண்ணணும், இன்சூரன்ஸ் ஆட் பண்ணணும். ராவான எண்ணெய ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல் ஆக்கிறவன் அவனுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுப்பான். மிச்சம் டீலர் கமிஷன் வாங்கிப்பாரு. இன்னும் சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட் டீலர் எக்ஸைஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியில இருக்கிறவங்க அது மேல வேட் போடுவாங்க. என்ன பேசுறீங்க? இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா இருக்கு. மோடிஜி கடந்த 2 வருஷத்துல உலகம் ஃபுல்லா இதோட ரேட் அதிகமாச்சு. இந்தியால மட்டும்தான் இதோட ரேட்டு ரொம்ப கம்மியாச்சு. ஓகே, ஏன் வந்துச்சு? ஏன்னா மோடிஜியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டைம்ல நவம்பர் 2011 மே 22 2 டைம் எக்ஸைஸ் கம்மி பண்ணாங்க. $13, $17 பெட்ரோல் டீசல் விலைய கம்மி பண்ணிருக்காங்க. ஓகே, பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஸ்டேட்ஸ் வேட்டை கம்மி பண்ணிருக்காங்க. அதனாலதான் ராஜஸ்தான்ல 1 லிட்டர் பெட்ரோல் $108 விக்குதுன்னு, அதோட பிஜேபி லக்னோல 96 ரூபீஸ்க்கு விக்குது. $12 டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கான பதில கொடுங்க. நீங்க காலையில சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கான டாக்ஸ் அதானிஜிக்கு போகுது. பெட்ரோல் நிரப்பிக்கிட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு போகுது. என்ன பேசுறாங்க? அதோட இதுவும் சொல்றாங்க, ஹர்தீப் பூரி சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு 6 ஏர்போர்ட் அடானிக்கு கொடுத்துட்டாரு. முதல் விஷயம் என்னன்னா, நான் வரதுக்கு முன்னாடியே ஏர்போர்ட் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதான் உண்மை. 2வது விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்க ஓப்பன் ஆக்ஷன் பண்றீங்கன்னா அங்க போய் இவரு எனக்கு தெரிஞ்சவரு, அதனால இவருக்கு நான் கொடுக்க போறீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது.
பிட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். நான் ஏர்போர்ட்டோட சிவில் ஏவியேஷன் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஏர்போர்ட்டோட ஆக்ஷன் நடந்துச்சு. ஜேவர், அது டெல்லி பக்கத்துல இருக்கு. ஜேவர் ஏர்போர்ட் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா டெல்லி, அதோட இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதோட ஜேவர்ல டிராஃபிக் எல்லாம் சேர்த்து இட் வில் பி மோர் தென் லண்டன், ஹீத்ரோ, கேட்விக் அண்ட் சான்ஸ்விக் புட் டுகெதர். என்னோட நான் ஒரு முறை யோகிஜி கூட பேசின இந்த மாதிரி ஒரு லைட்டர் மொமெண்ட்ல பேசிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து ஏர்போர்ட் ஆக்ஷன்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு என்கிட்ட கேட்டாரு. ஒரே ஒரு வழிதான் நான் சொன்னேன், கம்ப்ளீட்லி ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் பிட் பண்ணுங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுல என்னாச்சுன்னா கம்பெனிஸ் யூரிக் முதல்ல இருந்தாங்க, அவங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரை பத்தி பேசுனீங்களோ அவங்களும் கீழே வந்தாங்க. இது பெட்டிங்க பொறுத்தது, நீங்க எவ்வளவு அக்ரெசிவா பெட்டிங் பண்றதை பொறுத்து இருக்கு. உங்களை பத்தி காங்கிரஸ் ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட யூட்டிலைசேஷன், உங்க யூட்டிலிட்டி பத்தி உங்களை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, காந்தி ஃபேமிலிக்கு எதிரா அப்படி இப்படின்னு பேசணும். இவர் ஒரு பார்ட் டைம் மினிஸ்டர் தான், ஆனா ஃபுல் டைம் ட்ரோல். என்னோட யூட்டிலிட்டி என்னன்னா இன்னொருத்தர் தான் ஜட்ஜ் பண்ணணும். இவங்களோட விஷயத்துக்கு வரும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கும். ஒருவேளை 2% டைமும் இவரை பத்தி நான் எதுவும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதோட கான்டெக்ஸ்ட பாருங்க. ஏன்னா எனக்கு இவங்க மேல எந்த அப்சஷனும் இல்ல, எதுவும் இல்ல. பிரியங்கா காந்தியோட கம்ப்ளைண்ட் என்னன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் இப்ப சொல்றேன், படிச்சு காட்டுறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் காந்தி உலகத்தோட 2 பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்காரு, ஹார்வர்ட் அப்புறம் கேம்பிரிட்ஜ்ல டிகிரி பண்ணியிருக்காரு. ஆனா அவரை பப்புன்னு சொல்றீங்க. அவர் டிகிரி என்னன்னு உங்களுக்கு தெரியல, அவர் யார் என்ன ஏதுன்னு தெரியல, அவரை வேகாத பருப்புங்கிறீங்க. நான் எப்பயும் அவர் அப்படி சொன்னதில்ல. பப்புன்னு கூப்பிட்டா டேர்ம் ஆஃப் அஃபெக்ஷன் ஆயிரும். நான் ஏதாவது குழந்தைய தானே பப்புன்னு கூப்பிட முடியும், சொல்லுங்க. எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்ல. அவர் அவ்வளவு பெரிய லீடர். அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அவங்க கிராண்ட் மதர் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க, கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. நான் யார் சொல்றதுக்கு? பப்புன்றது டேர்ம் ஆஃப் அஃபெக்ஷன். பப்புன்னு சொல்ற அளவுக்கு எனக்கும் அவருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. சரி, பப்ளிக்ல இருந்து இப்ப யாராவது கேள்வி கேட்கலாம். காலிஸ்தானம் பத்தி நிறைய பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதோட சில சிங்கர்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, பஞ்சாபோட யூத்துக்கு எது சரி எது தவறுன்னு எப்படி மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? இந்த காலிஸ்தான் எங்க உருவாகுது? ஒன்னு இது கனடால உருவாகும், ஏன்னா எல்லா காலிஸ்தானும் அங்க நுழைஞ்சிட்டாங்க. அதோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் காலிஸ்தான கூல்ஸ் லேண்டுன்னு தான் சொல்லுவேன். இது சரியான முட்டாள்தனம். இந்தியால நம்மளோட வரலாறு என்ன? நான் உண்மையாவே ரொம்ப பெருமையா சொல்றேன். என்னோட 10வது குரு மகாராஜ் கோவிந்த் சிங், அவர் எங்க கம்யூனிட்டிக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காரு. அங்கிருந்து தான் கால்சா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்தியாவோட பாப்புலேஷன்ல நாங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோம்? 2% விட கம்மியா இருக்கோம். சீக்ஸோடது. இந்தியா எங்களுக்காக என்னென்ன பண்ணல நீங்களே சொல்லுங்க. அதுல இருந்து சில விசித்திரமான ஆளுங்க வந்து see how lucky I am went to Canada and become a minister. என்ன ஆளுங்க இவங்க? இந்தியால என்ன நடக்குது பாருங்க. எவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு, என்ன இல்லன்னு சொல்லுங்க. இது ஒன் வேன் மட்டும் நான் சொல்லல. இங்க சீக்ஸும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பஞ்சாப்ல அக்ரிகல்ச்சர்ல, அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல, மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ்ல, லால எத்தனை லியோமரேஸ் சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்காங்க. என்னோட பிரதர் மணிந்தர், அவர் ஒரு அட்வொகேட் பிராக்டிஸ்னர். ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க? காலிஸ்தான் உருவாகுன்றாங்க. பஞ்சாப்ல என்ன நடந்ததுன்னா நான் அதை சொல்றேன். ரொம்ப வருஷமா அங்க இருக்கிற ஒரு சவுண்ட் டிசிஷன் மேக்கிங் அது இல்லவே இல்லை. அதனால என்னாச்சுன்னா சில விஷயங்களுக்கு போதையாயிருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வி ஹாவ் லாஸ்ட் கம்ப்ளீட் ஜெனரேஷன். எல்லாமே இந்த போதையால தான்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கங்க போறீங்கன்னா அம்ரித்சர்ல இருந்து ஜலந்தர் வரைக்கும் அங்கங்க பெரிய பெரிய போர்டு வச்சிருக்காங்க, IELTSன்னு. இது என்னன்னு எனக்கு புரியல. புதுசா எய்ம்ஸ் எதுவும் ஓபன் ஆயிருக்குன்னு பார்த்தேன். அது என்னன்னா, பசங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கறது. அவங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்து என்ன பண்றாங்க, இன்டர்வியூ அனுப்பி வைக்கிறது. ஒரு காமெடியன் இருக்காரு, ட்ரெவர்னு யாரோ, சவுத் ஆப்பிரிக்கன் ஆரிஜின். ட்ரெவல்வா. அங்க அவர்கிட்ட யாரோ கேட்டிருக்காங்க, இந்தியா கனடா பத்தி கேட்டிருக்காங்க. இந்தியா என்னன்னு அவர்கிட்ட கேட்டப்போ, இட்ஸ் அ கண்ட்ரி விச் சப்ளை சீ ஃபிளேவர்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. பிரமாதமா இருக்குல்ல? அங்க ஒரு ட்ரக் டிரைவர் போறான்னா அங்க அவனுக்கு நல்ல காசு கிடைக்கும். ஆனா படிச்சுட்டு அவன் அங்க போனான்னா சின்னதா ஏதாவது வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். சோ இப்போ இப்படிதான் இருக்கு. அம்மா அப்பாவும் பசங்கள ஃபாரின் அனுப்பதான் யோசிக்கிறாங்க. எல்லாரும் ஃபாரின் சொல்லி பசங்களை அங்க அனுப்ப பாக்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலயமா ஒரு விஷயம் சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாரும் அங்க போனாங்க. இப்போ எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியால தான் இருக்கு. எல்லாரும் திரும்ப வராங்க, டாக்டர்ஸ் திரும்ப வராங்க, போனவங்க எல்லாம் வராங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். உங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் அதை நீங்க பாத்தீங்கன்னா, அவரு அங்க ஒருத்தர் இருக்காரு, ட்ரூடோன்னு. இவரோட பொலிட்டிக்கல் லைஃபும் இப்போ கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கு, டைம் பவுண்டு இருக்கு. ஒருவேளை காலிஸ்தானை உருவாக்கணும்னா சீக்கிரம் பண்ணிக்கங்க. நான் மினிஸ்டரா இருக்கும் போதே பண்ணிருங்க. அங்க யார் பிஎம்மா வராங்களோ யூரோப்ல இருக்கிற எல்லாருக்கும் அது தெரிய வரும். இவங்க எல்லாம் பெரிய முட்டாளுங்க. நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்ப ஆப்கி அதாலத் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல பூரி மேல உள்ள குற்றச்சாட்டுகள் தொடரும். இது பொல்யூஷனுக்கு நல்லது, இதையும் ஃப்ரீ ஆக்கிருங்க, அதையும் ஃப்ரீ ஆக்கிருங்க. நான் என்ன சொன்னேன்னா, கெஜ்ரிவால் சார், ஜப்பான்காரங்கள்ட்ட இருந்து 28,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம். அத நம்ம அங்கிள் வந்தா அடைப்பாரான்னு கேட்டேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க நடத்திக்கிட்டு இருக்கிறது ஹர்தீப் சிங் பூரியோட. ஆப்கி அதாலத்ல இப்ப அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ஹர்தீப் சிங் பூரி மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் கனவுகளின் வியாபாரி. ஹர்தீப் சார், காங்கிரஸோட லீடர் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்றாருன்னா, தேர்தல் வரும்போதெல்லாம் ஹர்தீப் பூரி, அதாவது அவங்க பார்ட்டி மக்கள் கிட்ட ரொம்ப லோ விலையில கேஸ் சிலிண்டர் கொடுக்கறோம்னு சொல்றாங்க, மலிவான விலையில சாப்பாடு கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ஒரு கவிதையும் இருக்கு, ஓட் எப்பெல்லாம் கம்மியாகுதோ பரிசுகள் பட்டுவாடா அதிகமாகுது. போய்ட்ரியோட லைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்கே ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, லீடர் அவரு, ஆனா அவர் பேச்சை யாருமே கேட்கறது இல்ல. யார் அவர் பேச்சை கேட்கறாங்கன்னு சொல்லுங்க, அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால கர்கேஜி இத சொல்றது, அது கேஸ் சிலிண்டரோட விலைய கம்மி பண்றோன்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை கர்கேஜி காங்கிரஸ் பார்ட்டிக்கு உண்மையாவே லீடரா இருக்காருன்னா, கெலோட்ஜிட்ட என்ன சொல்லிருக்கணும், ஏன் 12 ரூபா பெட்ரோல் அதிகமா விக்குதுன்னு கேட்டிருக்கணும். பெட்ரோலை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆட்சி இருக்கும்போது ஒரு பேரல் 150 இருந்துச்சு, 1 லிட்டர் 21 ரூபாவா இருந்துச்சு. இன்னைக்கு பேரலோட ரேட்டு 80-82 தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இங்கேயும் 96 ரூபாய் 97 ரூபாய் தான் விக்கிறாங்க. அவங்களோட கவர்மெண்ட் இருக்கும்போது பெரிய இன்டெலெக்சுவல் எக்கனாமிஸ்ட் இருந்தாங்க. நான் யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் நிறைய பிரச்சனைய எதிர்கொண்டாங்க. அப்ப என்னாச்சு, அவங்க ஒரு ஆயில் பாண்ட இஷ்யூ பண்ணாங்க. ஆயில் பாண்ட் 1,41,000 கோடி. ஆயில் பாண்டோட அர்த்தம் என்னன்னா, பஞ்சாப்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கடன் வாங்கறது தாத்தான்னா தீர்க்க வேண்டியது பேர. சோ 1,41,000 கோடி ஆயில் பாண்ட் ஃப்ளோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதுக்கு திரும்ப எவ்வளவு கொடுக்கறோம்னு தெரியுமா? 3,50,000 திரும்ப கொடுக்கறோம். இதுதான் இவங்களோட எக்கனாமிக்ஸ். சோ கர்கேஜிட்ட இத சொல்லிருங்க. இப்போ பெட்ரோலோட விலை 2 வருஷத்துல 11% கம்மியாயிருச்சு. 80 கோடியை விட அதிகமான மக்களுக்கு மோடிஜி ஒரு நாளைக்கு 3 வேளை ட்ரை ரேஷன் ஃப்ரீயா கொடுக்கறாரு. 220 கோடி வேக்சின் டோசஸ மேனுஃபேக்சரிங் பண்ண வச்சாரு. அத ஃப்ரீயா மக்களுக்கும் கொடுத்தாரு. அத பண்ணது நாங்க தான், அதுவும் ஆயில் பாண்ட் ஃப்ளோட்டிங் இல்லாம. இதுதான் மோடிஜியோட மேஜிக். இன்னொன்னு, உங்க நண்பர் கெஜ்ரிவால்ஜி தில்லியிலயும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சிட்டிஸ்லயும் இங்கெல்லாம் பொல்யூஷன் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு. மக்கள் எல்லாம் மூக்கால விஷத்தை சுவாசிக்க வேண்டி இருக்கு.
நான் எப்பவும் ஒரே மாதிரி விஷயம்தான் சொல்லுவேன். இந்த மாதிரி பொல்யூஷன் எல்லாம் இது உலகத்துல இந்த மாதிரி கவுண்ட் ரொம்ப அதிகமாவும் இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸும் கூட. இதோட ஒரே காரணம் என்னன்னா அதான் வைக்கோல எரிக்கிறது. இதனால நாங்க என்ன பண்றோம்னா நாங்க பானிபட்ல செகண்ட் ஜெனரேஷன் பிளான்ட்டை உருவாக்கிட்டு இருக்கோம். பராலிஸ்ல இருந்து எத்தனால் எடுக்கிறோம். ரீசெண்டா நான் ஜெர்மனிக்கு போனேன். அங்க நம்ம கம்ப்ரஸ் பயோகேஸ் பிளான்ட் நிறைய உருவாக்க போறோம். ஆனா எது வரைக்கும் இந்த வைக்கோலை எரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ இதுக்கான சிம்பிள் ஷார்ட்கட் சொல்யூஷன் என்னன்னா இந்த பொல்யூஷனை நாம இல்ல ஹர்தீப் ஜி, அவங்க என்ன பிளேம் பண்ணிருக்காங்கன்னா ஹரியானா கவர்மெண்ட் தான். பஞ்சாப் கவர்மெண்ட்ல 20% வைக்கோல நாங்க குறைச்சிட்டோம், ஆனா ஹரியானால எரியுது, அதனாலதான் இதெல்லாம்ங்கறாங்க. அப்படின்னா கெஜ்ரிவால் சார்கிட்ட சொல்லி சேட்டலைட் இமேஜினரிய பார்க்க சொல்லுங்க. அதுல ரெட் ஸ்பாட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். ஒருவேளை ரெட் ஸ்பாட் எங்கேயாவது பஞ்சாபோட வேற எங்கேயாவது இடங்கள்ல தெரிஞ்சதுன்னா அப்ப சொல்லுங்க. இத பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். கெஜ்ரிவால் சார் சொன்னது என்ன சொல்லுவாங்க, டீப் ஃபேக்கா டீப் ஃபிளேக்கா? ஃபேக்கா இருக்குமா? ஒருவேளை அவரு சேட்டலைட் இமேஜஸ் கொண்டு வந்தாலும் நான் அவரை நம்ப மாட்டேன். அவங்க ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல மோடிஜியோட போட்டோ இருக்கு. அதுல என்ன கேக்குறாங்கன்னா, மோடிஜி இதெல்லாத்தையும் எப்ப நீங்க முடிச்சு வைப்பீங்க? அவங்க எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த டீப் ஃபேக் டீப் ஃபிளேக்லாம் இப்ப வந்திருக்கு. இவர் எப்பயோ இருந்திருக்காரு. நான் ஆரம்பத்திலேருந்தே இவரை பாக்குறேன். இவரு எந்த மாதிரி பேசுறாருன்னா, இந்த வைக்கோல் இருக்கிற விஷயத்தையும் எடுத்துக்கங்க. டெல்லியில நான் மந்திரி ஆகும்போது இவர் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப கன்விக்ஷனா ஹர்தீப் சார் இங்க மெட்ரோவோட ரேட் அதிகரிக்காதீங்க. நான் என்ன சொன்னேன்னா, கெஜ்ரிவால் சார் 8 வருஷம் ஆயிருச்சு, ஃபேர் ஃபிக்சேஷன் இப்பதான் நடந்திருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 2017ல ஆல்ரெடி பாதி முடிஞ்சிருச்சு. பண்ணணும்னு சொன்னதுக்கு இது பொல்யூஷனுக்கு நல்லது, இதையும் ஃப்ரீ ஆக்கிருங்க அதையும் ஃப்ரீ ஆக்கிருங்க. நான் என்ன சொன்னேன்னா, கெஜ்ரிவால் சார் ஜப்பான்காரங்கள்ட்ட இருந்து 28,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம், அத நம்ம அங்கிள் வந்தா அடைப்பாரான்னு கேட்டேன். அவரு அது இவரு புதுசா பிரதமரா இங்க வந்தாரு. என்னென்ன இருக்கோ இதையும் ஃப்ரீ ஆக்கிருங்க அதையும் ஃப்ரீ ஆக்கிருங்கன்னா, நீங்க பண்ணணும்னா அதை பண்ணுங்க, மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னா அதை பண்ணுங்க. சிலர் கேட்டாங்க காசு எப்படின்னு. நாங்க சென்ட்ரல்ல இருந்து வாங்கிப்போம். இது புதுவிதமான பாலிடிக்ஸ். நீங்க இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்பெண்டும் பண்றீங்க. என்னோட ஆர்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் ஒன்னு இருக்கு. மரியாதைக்குரிய பிரதமர் ஜி 18 கிலோமீட்டர் அதை ஆரம்பிச்சு வச்சாரு. அதாவது டெல்லி அரசாங்கம் அதுக்கான காசை ரொம்ப நாளா கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அதோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. ஒரு வாரத்துல அந்த காசை கொடுங்க, இல்லனா உங்களோட அட்வர்டைசிங் பட்ஜெட்டை நாங்க நிறுத்திடுவோன்னு. கெஜ்ரிவால் ஜியோட ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுக்கற பொலிட்டிக்கல் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கான நேரம் முடிய போகுது. ஹர்தீப் சார், நாங்க உங்க மேல எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தினோம். நீங்க டிப்ளமேட்டாவும் பதில் சொன்னீங்க, பொலிட்டீஷியனாவும் பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் இன்னைக்கான ஜட்ஜ் அமோத் கண்டோட தீர்ப்பு என்னன்னு சிறிது நேரம் கழிச்சு தெரிஞ்சுப்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க நடத்தினது யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி மேல. அவர்கிட்ட அவருடைய கேபினட்டை பத்தி கேட்டோம், காங்கிரஸோட குற்றச்சாட்டுகளை பத்தி கேட்டோம், அவருடைய டிப்ளமசி பத்தி கேட்டோம், அவருடைய பிரேவரிய பத்தி கேட்டோம், அவருடைய டெசிஷன்ஸ் பத்தி கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்ல இன்னைக்கான ஜட்ஜ் ஃபார்மர் டிஜிபி அமோத் கண்டோடைய தீர்ப்பு என்னன்னு கேட்போம். இன்னைக்கு ஒரு ஜட்ஜா இருக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நானும் இதுல ஒரு முக்கியமான சாட்சி தான். ஏன்னா ஹர்தீப் சிங்கும் லக்ஷ்மியும் என்னுடைய பேட்ச்மேட் தான். ஏன்னா 1974ல எனக்கு அவங்கள ரொம்ப நாளாவே தெரியும். ரஜத் சர்மா ஒரு நாட்டோட பாப்புலரான வக்கீலும் கூட. ப்ராசிக்யூட்டர் நான் போலீஸ்ல இருந்ததுனால அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அரசியல் உங்களுடைய டிஎன்ஏல இருக்கு. உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. நீங்க டிப்ளமேட்டா இருந்தா கூட அரசியல் உங்க பக்கபலமா இருக்கு. அதை நீங்க மிக சரியான வழியில ஃபாலோ பண்ணீங்க. நீங்க இந்து காலேஜ்ல படிக்கும் போது அதுல நீங்க எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டீங்க. அதுல நீங்க ஜெயிச்சீங்க, அதே மாதிரி பிரசன்ட் பண்ணீங்க. அரசியலுடைய பாடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நீங்க முழுமையா யூஸ் பண்ணிருக்கீங்க. எல்லா பதில்களையும் தெளிவா சொன்னீங்க 14 வருஷமா.
14 வருஷமா நீங்க உயர் பதவியில இருந்திருக்கீங்க, டிப்ளமேட்டிக் பிரிவுல இருந்திருக்கீங்க. அந்த நேரத்துல நீங்க பல அரசியல்வாதிகளோட தொடர்புல இருந்திருக்கீங்க. அவங்கள நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. அதை நீங்க எப்பவுமே ஒரு அரசியல் நோக்கத்தோட பண்ணல, அது உங்க கடமையா நீங்க பண்ணிருக்கீங்க. அதனால அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்க. நிறைய சர்ச்சையான கேள்விகள் வந்துச்சு. ரஜித் சர்மா அத பேச்சிலையும் சொன்னாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க சரியான முறையில பதில் சொன்னீங்க. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. மத்தவங்களை விட அறிவு ரொம்ப உங்களுக்கு அதிகமா இருக்கு. வார்த்தைகளை சரியா தேர்ந்தெடுத்து பேசுறீங்க. மத்தவங்க பேசுறதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அதனால கனடாவுடைய பிரதமரை பற்றியும் அங்க நடக்கிற சில விஷயங்களை பற்றியும் அப்புறம் பெட்ரோல் விலை ஏறுறத பத்தி மக்களுக்கு தெளிவா புரியும்படி நல்ல விளக்கி சொன்னீங்க. ஹவுசிங் மினிஸ்டராகவும் பெட்ரோலியம் மினிஸ்டராகவும் இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்க முன்னாடி வச்சாங்க. ரொம்ப அறிவாளியா ஒரு நபரா இருந்ததுனால, அதுவும் ரொம்ப வருஷமா நம்ம கவர்மெண்ட்டை பார்த்திருக்கீங்க, டிப்ளமேசியை பார்த்திருக்கீங்க, பாலிடிக்ஸை பார்த்திருக்கீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஹர்தீப் சிங் பூரி ஒரு மாபெரும் மனிதர். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு திறமையான நல்ல மனிதர். எல்லா கேள்விகளுக்கும் நல்ல திறமையான வழியில பதில் சொன்னீங்க. அதனால உங்களை அந்த வழக்குல இருந்து விடுவிக்கிறேன். இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் புரிஞ்சுக்கவும் உள்ள அனுபவம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது. அது ஹர்தீப் பூரிஜிக்கு கிடைச்சிருக்கு. இவர் பப்ளிக் லைஃப்ல இப்படியே இருக்கணும், நாட்டுக்கு சேவைகள் பண்ணிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த முறை ஆப்கி அதாலத்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த முறை வேறு ஒரு விருந்தினரோடு. அதுவரை அன்பு கலந்த வணக்கங்கள்.